உன்னால் முடியாது தம்பி தம்பி. டோன்ட் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். இங்கே அதான் டாப்பிக்கே. எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் டிப்ரெஷனில் போவீங்க, அந்த அளவுக்கு ப்ரெஷர் அனுபவிப்பீங்க. அதுக்கு மேலேயும் உங்களை நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய தவறான முடிவெடுப்புறது கூட நீங்கள் வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் மோட்டிவேஷனை பற்றி ஒரு நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வழங்குமா? ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்ல மாட்டியா? மோட்டிவேஷனை வச்சு தான் இன்றைக்கி நான் வாழ்க்கையில் பாதி நாட்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னால் முடியும், அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நீ இப்படி சொல்கிறிய அப்படின்னா, பொம்மாயி தெரிஞ்சிக்க, இங்கே நீ நல்லதுன்னு நினைக்கிறது எதுவுமே நல்லது இல்லை பொம்மாயி. பார்த்துருமா இன்றைக்கி வாட் இஸ் அ ரியல் ஃபேக்ட் பிஹைண்ட் திஸ் மோட்டிவேஷன் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. சின்ராஜா விரட்டி விடு போட்டோம். Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. Okay. வாங்க போயிடும். வாட் இஸ் அ திங்க் அபவுட் திஸ் மோட்டிவேஷன் அப்படிங்கிறப்ப இல்லாமல் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? பல பேர் வந்து இன்றைக்கி வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உன்னை நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டாவது எப்படியாவது வந்து உன்னை நீ மோட்டிவேட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வர்றதுக்கு, இல்லை வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டேன்னா அங்கேருந்து நீ வெளில வர்றதுக்கு, ஃபெயிலியர்லேருந்து உன்னை நீ ரீகெயின் பண்ணுறதுக்கு ஒரே வழிங்கிறது மோட்டிவேட் யுவர் செல்ஃப்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றியான ஒரு விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு திங்க் அப்படிங்கிறது வாட் இஸ் அ ரியல் மோட்டிவேஷன், வாட் இஸ் நாட் அ ரியல் மோட்டிவேஷனுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, the first விஷயம் அப்படிங்கிறது என்னது? வாட் இஸ் நாட் அ ரியல் மோட்டிவேஷன். திஸ் இஸ் வாட் வி கால் த ஷேம் அப்செஷன். இப்போ நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் இருந்து, அதில் நீங்கள் அவமானப்பட்டதுலேருந்து, என்ன அதில் நீங்கள் ரொம்ப ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணதில் இருந்து, நான் இனிமேல் இந்த ஷேமான இந்த ஒரு வாழ்க்கை நான் வாழவே தேவையில்லை, ஏன்னா நான் அடுத்த கடத்துக்கு போக போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷன் ஓரியன்டாக, அந்த ஷேம் ஓரியன்டாக அதுலேருந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்ததுன்னு சொன்னால் தட் இஸ் நாட் அ மோட்டிவேஷன், தட் ஷுட் பி கால்ட் அஸ் அ அப்செஷன். இந்த அப்செஷனுக்கும் மோட்டிவேஷனுக்கு என்ன ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால், இந்த அப்செஷன் அப்படிங்கிறது வந்து எமோஷ்னலி ரொம்ப இம்பேலன்ஸாக, ரொம்ப ஆன்ஷியஸாக ஏதேதோ விஷயங்களை செய்கிறதுக்கு நமக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது. ஏதாவது ஒன்று செய்யிட்டு பட் எண்ட் ஆஃப் த டே இதில் வந்து எந்த விதமான ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்காது. நம்ம நினச்ச மாதிரி ஒரு ரிசல்ட்டுங்கிறது கிடைக்காது. யாருக்கிட்ட போய் நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தோமோ, ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தோமோ, அவங்ககிட்டயே போய் நம்ம நாளைக்கு கை கட்டி நிற்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த சேலஞ்சை வந்து நம்ம வின் பண்ணி காட்ட முடியாது. ரைட்டா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? நம்ம சின்ராஜ் மாதிரியே நான் சூரியவம்ச படத்தில் என்ன சின்ராஜ் எப்படி வந்து போய் சத்திவேல் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நான் இது பண்ணுறேன் சொல்லுவாப்புல, அந்த மாதிரி செய்ய முடியாது. உங்கள் ஷேம் மூலமாக வந்ததுன்னு சொன்னேன். பல படங்களில் அப்படி தான் ரொம்ப இதாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது எல்லாத்தையுமே இல்லையா? இந்த ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. இது ஷேம், அந்த ஒரு விஷயத்துலேருந்து வர்ற அந்த ஒரு அவமானம், அந்த ஒரு வெக்கம், அதுலேருந்து வரக்கூடிய வெறும் ப்ரெஷர் தான். இந்த ப்ரெஷரை வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு மோட்டிவேஷன் நம்ம சொல்லிட முடியாது. இந்த ப்ரெஷரை உங்களை கொண்டு போய் எங்கே தள்ளணும்னு சொன்னால் ஏதாவது ஒன்று செய்யணும். அது லாஜிக்கலாக இருக்கோ இல்லாஜிக்கலாக இருக்கோ, அது சரியாக இருக்கோ சரியாக இல்லையோ, இது வரைக்கும் அதை பற்றி அதே ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பல நேரம் யோசிச்சிருப்போம். அது கண்டிப்பாக சரியாக வராதுன்னு கூட சில விஷயத்தை நம்ம முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் அதை எடுத்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னு சொன்னால் போக ஆரம்பிப்போம். ஸோ இது ஏதோ ஒரு எஸ்கேப்பிங் மென்டாலிட்டி, அந்த ஒரு ப்ரெஷர்லேருந்து தனக்கு பாதுகாத்துக்கணும், அந்த ஷேம்லேருந்து ஒரு கோப்பு பண்ணுறதுக்கான ஒரு எஸ்கேப்பிங் மென்டாலிட்டி தானே தவிர இது ஒன்றும் ரியல் மோட்டிவேஷன் கிடையாது. எந்த ஒரு ப்ரெஷரில் இருந்தோம், எந்த ஒரு அவமானத்தில் இருந்தோம், எந்த ஒரு ஆன்சியஸான ஒரு மூடில் இருந்தோம், எந்த ஒரு ஆன்சைட்டியில் இருந்தோம், எந்த ஒரு டிப்ரெஷனில் இருந்தோம், மோட்டிவேஷனுங்கிறது பிறக்காது. அதுலேருந்து அப்செஷன் மட்டும்தான் பிறக்கும். அப்செஷனாக என்னது? அப்படியே ஆண்டு இருக்கிறது, ஒரு அதி தீவிரமாக அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆத்திரம் கலந்த ஒரு விஷயமா இருக்கிறது. மற்றபடி அது ஒன்றும் கிடையாது இல்லையா? எஸ், த செகண்ட் வி திங்க் த ஓவர் ரியாக்ஷன் ட்ரைவ். நம்ம என்ன பண்ண ஆரம்பம்னு சொன்னால், இந்த மோட்டிவேஷனுங்கிற பேரில் இந்த அப்செஷன் ஓரியன்டாக ஓவராக ரியாக்ட் பண்ணுவோம். அதுக்கு எல்லா விதமான விஷயத்துக்கும் ஓவராக ரியாக்ட் பண்ண ஆரம்பம். எதுக்கு எந்தெந்த விஷயங்களை எப்பப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதானமாக நம்ம யோசிக்கிறோங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டே நமக்கு இருக்காது.
எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்தோமோ, இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் தயங்கி செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம், ஹெசிடேஷனில் இருந்திருப்போம், ஒரு மாதிரி எல்லா விதமான விஷயத்தையும் ஒரு ப்ரொகாஷனேட் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். இப்போ போய் டேரெக்டாக போய் குதிக்கிற மாதிரி வந்து நீச்சல் தெரியாதவன் டேரெக்டாக போய் வந்து கிணத்துல குதிக்கிற மாதிரி, யாரோடைய துணையும் இல்லாமல் குதிக்கிற மாதிரி வந்து டேரெக்டாக போய் இறங்கி பயங்கரமாக ஓவர் ரியாக்ட் பண்ணுவோம். அந்த ஒரு ஓவர் ரியாக்ஷன் ட்ரைவுங்கிறது நமக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும். எஸ், தென் த இம்பாசிபிள் ப்ராமிசஸ், ரைட்? நமக்கு நம்மளே வந்து பலவிதமான இம்பாசிபிள் ப்ராமிசஸை நம்ம எடுத்துப்போம். 2026 நான் இதை செய்ய போகிறேன், மார்ச் மாதம் எப்படி செய்ய போகிறேன், மே மாதம் எப்படி செய்ய போகிறேன், ஏன்னா கோடைக்காலம் வந்துருச்சுன்னா பாரு நான் கோடை ஹீட்டான்னு பார்க்குறேன்டா அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இம்பாசிபிளான சேலஞ்சஸை போட்டுக்க ஆரம்பிப்போம். இந்த இம்பாசிபிளான சேலஞ்ச் எந்த ரிசல்ட்டும் கொடுக்காது. அட் த சேம் டைம் இந்த இம்பாசிபிள் ரிசல்ட்டுக்காக வந்து நம்மளுடைய மைண்டை போட்டு நம்மளை பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணுறதுனால, நாம் போட்டு நம்மளுடைய மைண்டை ப்ரெஷர் பண்ணுறதுனால, நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் போட்டு ப்ரெஷர் பண்ணுறதுனால, ஓவர் ரியாக்டிவாக போகிறதுனால, என்ன தேவையோ அந்த விஷயத்தை செய்யாமல் சம்மந்தமில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்து ஒட்டு மொத்தமாக இழுத்து போட்டுக்கிறதுனால, எண்ட் ஆஃப் த டே நமக்கு இது ஒரு விதமான செல்ஃப் பனிஷ்மெண்ட் மாதிரி தான் மாறுமே தவிர, இதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல மாற்றமும் வராதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, எமோஷ்னல் எஸ்கேப். இதில் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ஷேம் மூலமாக நீங்கள் தொடங்குறீங்கல்ல, இல்லை அதனுடைய மோட்டிவேஷன்லேருந்து வருது இல்லை. இப்போ இந்த ஷேமை வந்து கோப்ப பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஓகே, உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு வழியில் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு, இல்லை வேறு ஒரு எஸ்கேப்பிங் பிஹேவியர், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது அப்படியே வந்து டைல்யூட் ஆகி நீங்கள் அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. இப்போ சில பேர் வந்து அப்படியே ஷேம்னால வந்து நான் வந்து வெளிநாடு போய் சம்பாதிக்க போகிறேன், நான் ஆன்சைட் போகிறேன், நான் அப்ராட் போகிறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போய் ஐ கோனா ப்ரூவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் த ஷேம், யாரோ என்னை அவமானப்படுத்திட்டாங்க, யாரோ என்னை சப்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க, யாரோ நான் வந்து டிஸ்கிரிமினேஷனை நான் வந்து அங்கே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா பயங்கரமான ரிஜெக்ஷனுக்குள்ளே ஆக்கியிருக்கிறாங்க, ஏன்னா எனக்கு பயங்கரமான ஆன்சைட்டி இருக்குது, அதை நான் பிரேக் பண்ணுறதுக்காக நான் அப்ராட் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் இந்த மாதிரி ஷேம் மூலமாக, இந்த மாதிரி அப்சேஷன் மூலமாக அப்ராட் போகிற பல பேர் என்ன ஆயிடுவாங்கன்னு சொன்னாங்க. போன உடனே என்ன ஆயிரும்னு சொன்னால் யாரும் இவங்களை கண்டுக்க மாட்டாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்கிறது யாரையும் கண்டுக்க போகிறதில்ல. அண்ட் யார்கிட்ட வந்து அவமானப்பட்டு வராங்களோ அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களை கண்டுக்க போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் தான் அப்ராட் போயிட்டீங்களே. இப்போ நீங்கள் யார்கிட்ட போய் ப்ரூவ் பண்ணுவீங்க? அங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்கான ட்ரைவே இருக்காதுல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா அங்கே ஈஸியாக வந்து வேற ஒரு விஷயத்து மூலமாக வந்து நம்ம டைல்யூட் ஆகி அப்படியே அங்கே வந்து எதுக்காக வந்தோம்னே தெரியாமல் சம்மந்தமே இல்லாத ஒரு வழியில் நம்ம போக ஆரம்பிச்சிடுவோம். திஸ் இஸ் வாட் we need to understand. It's kind of an emotional escape. அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் மனசு வந்து டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆன்சியஸ் மைண்ட் செட்னால முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆன்சியஸ் டிசிஷன் மேக்கிங் தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. ரைட். ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, when you are in a low self esteem, உங்களுக்குள்ள பலவிதமான இன்ஃபீரியாரிட்டி இருக்குது, ரொம்ப லோவாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இந்த நேரத்தில் இந்த மாதிரியான பலவிதமான ரிஜெக்ஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் வெளியில் போய் இந்த லோ செல்ஃப் எஸ்டீமை வச்சுக்கிட்டு, பலவிதமான இன்ஃபீரியாரிட்டியை வச்சுக்கிட்டு, பலவிதமான ரெஸ்ட்ரிக்டிவ் தாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு, நமக்குள்ளேயே பலவிதமான மென்டல் ஸ்டாக்னேஷன்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் நம்மளை போட்டு தடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய மைண்டு. அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எமோஷ்னலி அவ்வளோ ஹார்டாக இருக்கக்கூடிய நம்ம வெளியில் போய் நம்மால் கண்டிப்பாக சாதிக்க முடியாது. ஸோ தென் வாட் இஸ் அ ரியல் மோட்டிவேஷன்? உண்மையிலே நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம், இப்போ நம்ம என்னென்ன மாதிரியான காம்ப்ளெக்ஸ்லாம் நமக்குள்ளே இருக்கோ அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நான் சரி பண்ணிவிட்டு, இப்போ எனக்குள்ளே ஆன்சைட்டி இருக்குன்னா ஆன்சைட்டி நான் சரி பண்ணிவிட்டு, டிப்ரெஷனை சரி பண்ணிவிட்டு, அது என்ன காரணத்துக்காக வந்ததுங்கிறத பார்த்து உண்மையிலே நம்ம ஹீல் ஆனதுக்கப்புறம், நாம் நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் சரியான வழிகள் எதுங்கிறத பார்த்து அதை போய் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி ரொம்ப பேலன்ஸ்டாக நாம் வந்து மாறுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஒரு கிராஜுவலாக வந்ததுக்கப்புறம் நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே அதிகமாக ஆரம்பிக்கும். இயல்பாக நமக்குள்ளே செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுங்கிறது அதிகமாகும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அது சிச்சுவேஷனை பார்க்காது, அது மான அவமானங்களை பார்க்காது. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா நமக்குள்ளே ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு நிறைய விதமான ஒரு எமோஷன்ஸ் கொண்டு வரும், ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஐடியாஸ்லாம் நிறைய கொண்டு வரும். அந்த ஐடியாஸை வச்சு அழகாக நம்மளோட லைஃப்பை ரொம்ப பேலன்ஸ்டாக நம்ம வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி உண்மையான செல்ஃப் எஸ்டீம், நாம் வந்து உண்மையான அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் வர்றதுக்கு பேருங்கிறது தான் உண்மையான மோட்டிவேஷன். ஸோ ஒரு உண்மையான மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? வாட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, the emotional strength, what would be that? That would be the gradual growth. இது இன்றைக்கா நாளைக்காலாம் வந்துடாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட வந்து தெரப்பி எடுத்துக்கிறாங்க,
ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எமோஷனல் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதுக்காக அவங்க 6 மாதம் பொறுமையாக இருக்கணும். பலவிதமான எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்ணணும். நம்மளோட லைஃப்பில் பலவிதமான சோதனைகளை நம்ம பண்ணி பார்க்கணும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, எது நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்மளோட எமோஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பிஹேவியர்ஸ் எதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் எரேஸ் பண்ணணும், இந்த மாதிரி பலவிதமான விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. ஸோ அந்த கிராஜுவல் க்ரௌத் மூலமாக வர்றது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு மோட்டிவேஷன். அந்த ஒரு மோட்டிவேஷன் எப்படி இருக்கும்னா, நமக்குள்ளேயே வந்து அப்படியே ஸ்டே பண்ணும். அது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். ஒருத்தங்க திட்டினாங்க, நீங்கள் ஆவேசமாக பேசுகிற 2 நாள் உட்காந்துக்கிட்டு அப்படி இப்படி அந்த வேலை இந்த வேலை செய்கிறேன், 3ஆவது நாள் படுத்துறேன்னு வைங்க, அப்படி இருக்காது. இது யாருடைய யார் என்னை திட்டினாலோ யார் இது பண்ணாலோ அதை பற்றி அது கண்டுக்கவே கண்டுக்காது. அது மனசுக்குள்ளே வந்து ஒரு மோட்டிவேஷனாக ஸ்டே பண்ணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபர்தர் ஸ்டெப்பை வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் அது ரியாலிட்டியோடையும் ஒத்து போகும். ரியாலிட்டியில் ரியலாக இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, அதெல்லாம் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணலாம், எவ்வளோ டெக்னிக்கலாக அதில் நம்ம போக வேண்டியது இருக்குது, அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் சர்வை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாமோ அதை பண்ணிவிட்டு அதை ஒரு கொஞ்சம் பேக் அண்ட் ஒர்க் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபர்தராக போகிறது. இந்த மாதிரி ரொம்ப பேலன்ஸ்டு மைண்ட் செட்லேருந்து வரக்கூடிய ஒரு ரியல் மோட்டிவேஷனுங்கிறது தான் நம்மளுடைய உண்மையான எமோஷனல் ஸ்ட்ரென்த்லேருந்து வரக்கூடிய ரியல் மோட்டிவேஷனுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட். அந்த காம் ஆக்ஷன், இந்த பேலன்ஸ்டு மைண்ட் செட்லேருந்து எந்த மாதிரியான பிஹேவியர் வரும், பேலன்ஸ்டு பிஹேவியர் வரும். ரொம்ப அமைதியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயங்கள் எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அந்த ஆக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க கூட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ அர்த்தம் இருக்கும். நம்ம பேச்சில், நம்மளுடைய நடத்தைகளில் அவ்வளவு நிதானம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த நிதானம்ங்கிறது ரொம்ப பியூரான அப்படியே வந்து காலையில் வந்து கறந்த பால் மாதிரி வந்து அப்படியே அழகாக வந்து அந்த பியூரான ஒரு ரிசல்ட்டை வந்து அது கொடுக்கும். ரொம்ப அழகாக நம்ம என்ன வந்து பிஹேவியர் பண்ணுறோமோ அந்த பிஹேவியருக்கு எந்த ரிசல்ட்டு கரெக்டாக ஆப்டாக இருக்கோ அந்த ரிசல்ட் அழகாக நமக்கு வரும். சூப்பராக இருக்கும் அது. ரைட். ஸோ இந்த காம் ஆக்ஷன் மூலமாக அந்த இது வரும் அப்படிங்கிறது 3வது முக்கியமான விஷயங்கிறது ஸ்டேபிள் எஃபோர்ட். அந்த எஃபோர்ட்டுங்கிறது வந்து இன்றைக்கோ நாளைக்கோ தோணாமல் அந்த எஃபோர்ட்டுங்கிறது அப்படியே கிராஜுவலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். யார் உங்களை மோட்டிவேட் பண்ணாலும் பண்ணலைனாலும், யார் உங்களை கண்டுக்கலைனாலும், எல்லாரும் உங்களை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும், எல்லாரும் உங்களை புட் டவுன் பண்ணணும்னு நினச்சாலும், உங்களோட எஃபோர்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒப்பீனியனாக சார்ந்திருக்காது. உங்களோட எஃபோர்ட்டுங்கிறது உங்களுடைய எமோஷனல் ஸ்ட்ரென்த்தை வந்து சார்ந்திருக்கும். அப்போ ஸ்டேபிளாக ஒன் பை ஒன்னாக அந்த எஃபோர்ட்டுங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கும். அது லாங் டைமாக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி எடுத்தால் நாளைக்கு அவுத்தான், அன்றைக்கி எடுத்தால் நாளைக்கு அவுத்தாங்கிறதெல்லாம் இருக்காது. அது லாங் டைமாக இருக்கும். அந்த பிகினிங் ஸ்டேஜில் அதுக்கு எந்த விதமான ரிசல்ட் வராதுங்கிறது அதுக்கு தெரியும். நம்மளோட எமோஷனல் மைண்டுக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட எமோஷன்ஸுக்கு தெரியும். ஈவன் தெரிஞ்சாலும் பரவாயில்லங்கிற அந்த அக்செப்டன்ஸ்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா மிடில் தான் நம்ம கொஞ்சம் ரிசல்ட் வர ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக. அதுக்கப்புறம் அப்படியே மேலே போகத்தான் நமக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பொறுமை அப்படிங்கிறது, அந்த பேஷன்ஸுங்கிறது உண்மையிலே நம்ம எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய மோட்டிவேஷனில் தான் இருக்குமே தவிர சும்மா அப்சஷனாக எடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனில் இருக்காது. அப்சஷனில் இருக்கவே இருக்காது. ரைட். நோ அர்ஜென்சி. இன்றைக்கி அப்படியே சுடுது மடி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு எதையாவது ஒன்று செய்யணுமே, இதுக்கு எதாவது செய்யணுமே, அதுக்கு எதாவது செய்யணுமே, அதுக்காக நான் வந்து மோட்டிவேட் ஆகிட்டேன், அதுக்காக ஏதாவது நான் செஞ்சுக்கிறேங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. இதில் ரொம்ப காமாக எப்படி ஒரு நதி பேசாமல் அப்படியே ரொம்ப ஸ்டேபிளாக போய்கிட்டே இருக்கும், ஒரு சரியான மீட்டரில் போய்கிட்டு இருக்கோ அதே மாதிரி அந்த எஃபோர்ட்டுங்கிறது போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பண்ண ஆரம்பிக்கும். எந்த விதமான வெளியில் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் இந்த எஃபோர்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அப்படி அழகு பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் அ ரியல் மோட்டிவேஷன். இந்த ஒரு மோட்டிவேஷனை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் ஈஸியாக நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து உங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. எமோஷனல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கனாலே போதும். உங்களுக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட்டிவேஷன் வரும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட இருந்து உங்களோட மைண்டு உங்களோட எல்லா விதமான விஷயத்துக்கும் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா? இப்போ நான் ஆன்சைட்டியில் இருக்கேன்னா என்ன அர்த்தம்? என் மைண்டு வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் அப்சஸ்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? என் மைண்டு சரியான விஷயங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. டிப்ரெஷனில் இருக்குது, ப்ரொகாஷினேஷனில் இருக்குது. சில நேரத்தில் லேசினஸ், டிப்ரெஷன் வந்து சில நேரத்தில் நம்ம லேசினஸ் நினச்சிட்டு இருப்போம், நமக்கு சோம்பேறி தான் நினச்சிட்டு இருப்போம். இல்லை, மைண்டு வந்து அது கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. மைண்டு கோஆப்ரேட் பண்ணுச்சுன்னு சொன்னால் எமோஷனலி ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் நம்மளுடைய முடிவுகள் எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி கோஆப்ரேட் பண்ணும்போது நாம் நம்மளை ப்ரெஷர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே ஈஸி கோயிங்க அப்படியே ஃப்ளோவில் வந்து அது அழகாக வரும் நமக்குள்ளே. அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி வர்றதுங்கிறது தான் நிதானமாக நமக்கு ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அந்த ரிசல்ட்டுங்கிறது தான் நாளைக்கு என்றைக்குமே நமக்கு நிலைக்கும்.
That's how it is, right? Okay. So what is a authentic work? What is the authentic drive we need to focus? அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரியல் மோட்டிவேஷன் நமக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னால், we need to find out the exact motivation space. ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்களோட எமோஷன் வந்து சொல்லணும். இந்த உலகம் சொல்லுது, ஊர் சொல்லுது, மற்றவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன், அதெல்லாம் கிடையாது. உங்களோட எமோஷனுங்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கப்பா, அதில் உங்களுக்கு ரொம்ப டிமோட்டிவேட்டடாக இருக்குது, அதை செய்ய செய்ய உங்களுக்குள்ள ப்ரெஷர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அட் எனி காசு அதை தூக்கி போடுங்க. தயவு செய்து அதை தூக்கி போடுங்க. அப்போ எது எனக்கான ரியல் மோட்டிவேஷனை கொடுக்கும்? எந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த உள்ளே வந்து இயல்பாக வந்து அந்த பிஹேவியர்லாம் பண்ண உள்ளே வந்து எனக்குள்ளே வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எமோஷனல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். அது யார்கிட்டையுமே இருக்காது, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது உங்களோட எமோஷன்ஸோட பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு அன்கான்ஷியஸ் மைண்டோட பர்சனலாக கனெக்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ முதல்ல தேடுங்க. உங்களை உண்மையிலேயே மோட்டிவேட் பண்ணுற, உங்களை உண்மையிலேயே இன்ஸ்பயர் பண்ணுற விஷயங்கள் எதுங்கிறத நீங்கள் முதல்ல தேடுங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அது மூலமாக வரக்கூடிய அப்யூஸ், அது இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வராமல் ஒதுக்கி வைங்க. அதுக்கு சர்வைவலுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு செஞ்சுக்கோங்க. மற்றபடி உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷனை நோக்கி இருக்குன்னு சொன்னால், அப்போ அந்த பர்மனெண்ட்டான சொல்யூஷனை கொடுக்குற ஒரு விஷயம் எதுங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? எதை வச்சு நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். பை அனலைசிங், பை ஹியரிங் யுவர் எமோஷன்ஸ். எந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எனக்குள்ளே வந்து ஒரு மாதிரி எனர்ஜிட்டிக்கலாக ஃபீல் ஆகுதோ, ரைட்? எந்த விஷயத்தை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது நம்பிக்கை வருதோ, எந்த விஷயத்தை பற்றி பிளான் பண்ணும்போது, எந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது எல்லாத்தையும் பண்ணிடலாம், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துடலாங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது வருதோ, எந்த ஒரு விஷயத்தை அகைன் அண்ட் அகைன் அனலைஸ் பண்ணும்போது எனக்குள்ளே அந்த செல்ஃப் ட்ரஸ்ட்டுங்கிறது கிரியேட் ஆகுதோ, அந்த செல்ஃப் ஒர்த்துங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுதோ, அதுதான் உண்மையிலேயே நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய பிஹேவியர். அதுதான் நம்மளை உண்மையிலேயே நம்மளை அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு போட்டுன்னு வச்சுக்க வேண்டியது. அப்போ அதை நம்ம நோக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? எஸ், பல பேருக்கு ஒத்து வர்ற ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒத்து வராமல் கூட இருக்கலாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங்க், உங்களுக்கு ஒரு ரியல் மோட்டிவேஷனை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், இந்த அப்சேஷனுங்கிறனால வந்து உங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்கிற விஷயத்த முதல்ல நிப்பாட்டணும். இப்போ பார்த்தாலும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இதை பண்ணு, அதை பண்ணு, உங்களுடைய மைண்டை நீங்கள் நல்லா பார்க்குறீங்க, உண்மையிலேயே அதை பண்ணும்போது என் மைண்டுக்கு பிடிக்கலப்பா, தூக்கி போட்டுருங்க. அது நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கு வாங்குறீங்க, அந்த புக்கு ரொம்ப காஸ்ட்லியான புக்கு, எல்லாருமே சொல்கிறாங்க, பயங்கர சூப்பரான ரிவ்யூஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்குறீங்க, அது கிடக்குது 550 பக்கம். ஏன்னா வாங்கி பார்த்த உடனே அந்த டாப்பிக்கை பார்த்த உடனே யூ டோன்ட் ஃபீல் கனெக்டட், டோன்ட் ஃபீல் யுவர் செல்ஃப் கனெக்டட். அந்த கனெக்ஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் சரி நம்மளை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் அப்படியே இப்போ திருப்பி பார்க்கலான்னு பார்க்குறீங்க, இந்த டாபிக் எடுத்து பார்க்குறீங்க, அந்த டாபிக் எடுத்து படிக்கிறீங்க, ஒன்றும் அப்படியே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதை படிக்க நமக்கு தலை தான் வலிக்குது. ஏன்னா இப்போ என் வீடியோ எடுத்துக்கோங்க, சில வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, அது உங்களுக்கு கனெக்ட் ஆகலை, திருப்பி நீங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு சரி ஏதாவது சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க வரீங்கன்னா, அது இன்னும் உங்களுக்கு தலைவலிக்குன்னா தயவுசெய்து அதை நிப்பாட்டிடுங்க. என்ன என் மூஞ்சியை பார்க்குறதுக்கு அடிக்கடி உங்களுக்கு ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகுதுன்னா தூக்கி போட்டுருங்க, வேறு ஏதாவது வீடியோ பாருங்கள். என்ன ஸோ இப்படி தான் இதனோட முக்கியமான விஷயம். இதை இங்கே நான் வந்து எதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன், அடுத்தவங்க சொல்கிற விஷயங்களையோ நாலேஜையோ அதையோ இதையெல்லாம் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலை, என்னோடய எமோஷன்ஸை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற மாதிரி. இது எனக்கு வரல, தூக்கி போட்டுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு இதை விட சிறப்பான ஒரு விஷயம் ஒரு வேளை காத்திருந்தா அது வந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் இதிலேயே உங்களை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டாப் ஃபோர்ஸிங் யுவர் செல்ஃப். த ஆர்ட் ஆஃப் நாட் ஃபோர்ஸிங். ஆர்ட் ஆஃப் நாட் ஃபோர்ஸிங் அழகு இல்லை? ஸோ அப்படி ஃபோர்ஸ் பண்ணாமல் உங்களுக்கான விஷயங்கள் இங்கே இந்த உலகத்தில் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கான விஷயங்கள்ங்கிறது இருக்குது, அதை நோக்கி போக வேண்டியது இருக்குது. இது ஒரு மாதிரி வேகா புரியுது இல்லை இன்னும் கொஞ்சம் இதில் கொஞ்சம் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குன்னா, கம் ஃபார் த இண்டிவிஜுவல் கவுன்சிலிங். இந்த இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்னா என்ன அர்த்தம்னா, 1-to-1 நம்ம வந்து ஒரு 1.5 hours அப்படிங்கிறது வந்து உட்காந்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து கவுன்சிலிங் ஓரியன்டாக, தெரப்பி ஓரியன்டாக நம்ம பார்க்கலாம். நம்மளோட எமோஷன்ஸ் என்ன சொல்லுது, ஹவு டு ரீட் மை எமோஷன்ஸ், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் மை அன்கான்ஷியஸ் பேட்டர்ன். அன்கான்ஷியஸாக நான் வந்து அடுத்து என்னை எப்படி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கலாக என்னை நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறது, எமோஷனல் ஸ்ட்ரென்த்தை எப்படி வளர்த்துக்கிறது, இதெல்லாம் வளர வளர உங்களுக்கு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லாம் ஒரு விஷயமாவே தோணாது. ஒரு கடத்துக்கு மேலே அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்களே நினச்சாலும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும்.
முடிஞ்சால் அதை ஒரு 4 செஷனாக சேர்த்து எடுத்துங்க. ஏன்னா ஒரு செஷனாக உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக வரும். ஸோ 4 செஷனை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கங்க. ஓகே, 4 செஷன் அப்படின்னா 6 hours ஆஃப் ப்ரோக்ராம். ஒரு செஷன் அப்படிங்கிறது 1.5 hours வரும். அதில் நம்மளுடைய சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க, தெரபிஸ்ட் இருக்காங்க. ஃபஸ்ட் செஷனில் நானும் வருவேன். ஸோ அதில் வந்து நம்ம நிறைய விதமான விஷயங்களை இப்படி பேச யூ கேன் கெட் டு நோ லாட் ஆஃப் திங்ஸ். சைக்காலஜி பற்றியும் உங்களை பற்றியும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ரைட்? அதை வந்து ஒரு அப்படி பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம குரூப் தெரப்பி இருக்குது. ஒரு 10 மெம்பர் இருப்பாங்க. நம்மளை மாதிரியே சர்வே பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு 10 மெம்பர் இருப்பாங்க. 10 மெம்பர் ஈக்குவல் டு 10 டைமென்ஷன்ஸ். 10 விதமான எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ண 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. நம்மளோட சர்வைவர்ஸ் இருப்பாங்க. கேர்ள்ஸுக்கும் தனியாக இருக்குது, பாய்ஸுக்கும் தனியாக இருக்குது. இப்போ கேர்ள்ஸுக்குலாம் தொடங்கி போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான குரூப் தெரப்பி அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எப்படி வந்து ஒரு 15 days ஒன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தயவுசெய்து இப்போயே நீங்கள் என்ரோல் பண்ணிங்க குரூப் தெரப்பியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் வந்து சீட் கிடைக்காம போயிடும். ஏன்னா 10 பேர் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் யாருக்குமே வந்து இது போட மாட்டோம், என்ரோல் பண்ண முடியாது உங்களால். அதனால் இப்போயே உடனே நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. அதில் நாம் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இது நிறைய விதமான விஷயங்கள் வந்து ஒரு செல்ஃப் கிளாரிட்டி, ஒரு செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அதை உங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்லையா? நிறைய விதமான விஷயம். ஒரு ஃபுல் லைஃப்பை வந்து நம்மளால் வந்து சூப்பராக ஒரு ரிவார்டிங் லைஃப்பை நம்ம வந்து வாழ முடியும். அது வந்து நமக்கான சாத்தியம் இருக்குது. ரிவார்டிங் லைஃப்னா என்ன? அந்தந்த டயத்தில் அந்தந்த விஷயங்கள் நான் உண்மையாக போடுற எஃபோர்ட்டுக்கான உண்மையான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை சைக்கலாஜிக்கலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வி கேன் கெட் டு நோ லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, அது சம்மந்தப்பட்ட குரூப் தெரப்பி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்காக குரூப் தெரப்பியாக உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நம்மளுடைய நம்பர் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய நம்பர் அப்படிங்கிறது நம்மளுடைய அட்மினுடைய நம்பருங்கிறது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூ கேன் டேக் அன் அப்பாயின்மெண்ட். இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் சிபிடின்னு சொல்லிட்டு இருக்குது, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, சிபிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூ கேன் புக் அன் அப்பாயின்மெண்ட். சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உடனே வந்து எல்லாமே இதாகிட்டு போயிட்டுருக்கு. இல்லை நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரம் வந்து அந்த அவைலபிலிட்டியை பார்த்து உடனே புக் பண்ணிக்கோங்க. வேறு என்ன கதை? தட்ஸ் ஆல். ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் லாட் அபவுட் த ரியல் மோட்டிவேஷன் அண்ட் த ஃபேக் மோட்டிவேஷன், ரைட்? என்றைக்குமே ரியல் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகும். ஃபேக் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நம்மளை இன்னும் ப்ரெஷர் ஆக்கி நம்மளை இன்னும் தவறான முடிவுகளை வந்து எடுக்க வச்சுருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் வாட்